அனைவருக்கும் வணக்கம். கார்த்தி யோகாவின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஜென்ரலாக ஒரு டயட்டில் ஃபிட்னஸ்லாம் அப்படி இருந்துக்கிட்டே வருவோம். பட் இந்த தீபாவளி பொங்கல்னு வந்துச்சுன்னா அன்லிமிட்டடாக சாப்பிட்ற சாப்பாடில் நம்ம டயட்டு ஃபிட்னஸில் எங்கேயோ ஓடி போயிடும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனையில தான் இருப்பீங்க. ஸோ எதனால் இந்த பிரச்சனை வருது, இந்த பொங்கலை பொறுத்தளவுக்கு எதனால் இந்த பிரச்சனை வருது, அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பொங்கலில் ஜென்ரலாக நம்ம டயட் லூஸ் பண்ணுற இடம் வந்து ஒரு 2-3 இடம் தான் இருக்குது. ஒன்று கரும்பு, அடுத்தது இந்த ஸ்வீட்ஸ் அங்கங்கே சாப்பிட்றது, மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொங்கல். நீங்கள் உடனே நினைக்கலாம், என்னது பொங்கலா, பொங்கல் நம் தமிழர்கள் உணவு, அதையே குறை சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதெல்லாம் குறை சொல்லலை. நான் உங்களுக்கு பின்னாடி விளக்கி சொல்கிறேன். ஸோ நம்ம சாப்பிட்ற கரும்பு இயற்கையான உணவு, ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. அளவாக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படின்னா சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பிளட்டில் வந்து சுகரோட லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ரொம்ப கஷ்டப்படும். அந்த சுகரே வந்து அவசரமாக உடம்பு வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். நீங்கள் வெயிட் ஏற ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ கரும்பு அளவாக சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ரொம்ப நல்ல உணவு. கரும்பு சாப்பிடுங்க. அளவாக சாப்பிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை, கரும்பு பிரச்சனை சால்வ். ரெண்டாவது துரித உணவுகள், ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் அந்த பக்கத்து வீட்டில் அங்கங்கே சுட்டு கொடுத்து அப்படியே வச்சுருப்பாங்க. அப்படி நடக்கும்போது, இப்படி வரும்போது, திரும்பி அப்படி போகும்போது, அப்படி வரும்போது ஒரு குலோப் ஜாமா, ஒரு மைசூர் பக்கம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருப்போம். இங்கே தான் இந்த பிரச்சனை இருக்குது. பசிங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அந்த குலோப் ஜாம் சாப்பிடுங்க, எந்த ஸ்வீட்ஸும் சாப்பிடுங்க, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுக்காது. பட் நீங்கள் பசிக்காத போது, சும்மா நடக்குது, பார்க்கும்போது கண்ணில் படுது அப்படின்னு நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் டைரெக்டாக உங்களோட வெயிட்டை ஏற்றி விடும். நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாடோடு சேர்த்து இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். அது சாப்பாடாக கலந்துரும். அது உங்களுக்கு பெருசாக வெயிட் ஏறாது. ஸோ இந்த ஸ்வீட்ஸை பொறுத்தளவுக்கு பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்கலைன்னா சாப்பிடாதீங்க. சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா இந்த ஸ்வீட்ஸோட ப்ராப்ளமும் ஓரளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். மூணாவது பிரச்சனை, ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை, பொங்கல். ஜென்ரலாக இப்போ நம்ம பொங்கல் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பொங்கல் சாப்பிடுவோம். அது சக்கரை பொங்கல் அல்லவா, அது நிறைய செஞ்சுருப்பாங்க அல்லவா, அது நல்லா சாப்பிடுவோம். அது என்ன பண்ணும்னா, தண்ணி குடிச்சுக்கேன், அது என்ன பண்ணும்னா ஒரு மாதிரி சிரிக்காது. அப்படியே வயிற்றுக்குள்ளே கல்லை போட்ட மாதிரி கம்முன்னு இருக்கும். அப்படியே வயிறுக்கும் தொண்டைக்கும் வாய்க்கு நடுவில் அப்படியே எரிஞ்சலாக இருந்துக்கிட்டு குளிச்சு எப்போ வரும் அப்படியே கரன்னு ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கலாம். இது என்னன்னா பொங்கலில் கலக்கிற நெய் தான் அதுக்கான காரணம். நெய்னு என்ன, அப்போ நெய் கெட்ட உணவா கார்த்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆன்சர். நெய் ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. ஆயுர்வேதத்துலேயும் நெய்யை நம்ம சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆயுர்வேதத்தில் தயாரிக்கிற சில மருந்துகளில் கூட நெய் கலக்கிறாங்க. ஆயுர்வேதத்தை பொறுத்தளவுக்கு நெய் செரிமானத்தை தூண்டும், உங்களோட உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், அப்புறம் உங்களோட தோலை வந்து நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நெய்யில் இருக்குது. அப்படி இருந்தும் நெய் சாப்பிட்டா ஏன் நெஞ்சை கறிக்குது, செரிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சாப்பிட்றது ஆயுர்வேதத்தில் சொன்ன நெய் கிடையாது. பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும், பட் அதுதான் உண்மை. ஒரு 50 வருஷம் முன்னாடி போய்க்கோங்க, ஒரு 2000 வருஷம்லாம் வேணாம், 50-100 வருஷம் முன்னாடி போனால் போதும். அப்போ நெய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னா பால் எடுத்துக்குவாங்க, பாலை உரம் பண்ணி அதை வந்து தயிராக்கிக்குவாங்க, தயிர்லேருந்து கடைஞ்சி வெண்ணெயை பிரித்து எடுத்துக்குவாங்க, அந்த வெண்ணெயை எடுத்து காய்ச்சி அதை உருக்கி அதுதான் வந்து நமக்கு வர நெய். இந்த நெய் தான் ஆயுர்வேதமும் சொல்கிற நெய். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம சாப்பிட்ற மோஸ்ட் ஆஃப் த நெய் இந்த நெய் கிடையாது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ரேண்டமாக ஒரு நெய் எடுக்கிறீங்க,
அல்லது பால் கறட்ட வெண்ணெயை வாங்கி உருக்கி நீங்கள் நெய் தயாரிக்கிறீங்க, அல்லது நீங்கள் யார்கிட்ட சொல்லி வச்சு நீங்கள் நெய் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா, இது எந்த நெய்யுமே இது கிடையாது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற நெய் எப்படின்னா, பால் எடுத்துக்குவாங்க, பால்லேருந்து கடைஞ்சி வெண்ணெயை பிரித்து எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி நெய் செய்கிறது. ஸோ பால்லேருந்து வர நெய் தான் இப்போ நமக்கு பிரச்சனை பண்ணும். ஸோ தயிர்லேருந்து வர நெய் ஆல்ரெடி பால் தயிராக மாறும்போது நிறைய ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். அதனால் அது ஆல்ரெடி ஒரு பாக்டீரியா வந்து அதை செரிக்க வச்சுருக்கும். அதுலேருந்து எடுக்கிற நெய் ரொம்ப ஈஸியாக நம்மளால் செரிக்க வச்சிட முடியும். பட் இந்த பால்லேருந்து எடுக்கிற நெய் தான் நம்ம உடம்புனால அவ்வளோ ஈஸியாக செரிக்க வைக்க முடியாது. இந்த நெய்யில் நீங்கள் வந்து சமைச்சிங்கன்னா வயிற்றில் கல்லை போட்ட மாதிரியே இருக்கும், உடம்பு செரிக்க வைக்கிறது ரொம்ப திணறும், அப்படியே மேலே எங்கேயும் எதிர்கழிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆயுர்வேதத்தில் சொல்கிற அந்த நெய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். அது அவ்வளோ ஈஸியாக கடையில் கிடைக்காது. இன்ஃபேக்ட் பால் கார்ட்ட சொன்னால் கூட அவர் கொடுக்குற நெய் கூட வந்து பால்லேருந்து எடுத்த நெய் தான். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அது நீங்கள் வீட்டில் செய்யணும், ரொம்ப மெனக்கடணும், வீட்டில் செய்யணும். அல்லது ரொம்ப ரொம்ப சில பேர் மட்டும் அந்த நெய் விற்கிறாங்க. ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு 2-3 கம்பெனி அந்த நெய் விற்கும். அந்த நெய் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சாதாரண நெய்யோட 2 மடங்கு 3 மடங்கு கூட விலை ஜாஸ்தியாக இருக்கும். பட் அந்த நெய் உங்களோட உடம்புக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாது. நீங்கள் கேட்கலாம் உடனே, ஏன் இந்த கம்பெனிஸில் இந்த மாதிரி நெய் தயாரிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்தளவுக்கு குறைஞ்ச முதலீட்டில் குறைஞ்ச நேரத்தில் அதிக லாபம் ஈட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன்னா நான் அதுதான் யோசிப்பேன். நான் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட். பட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு நான் ஒரு கம்பெனிக்கு நான் அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஷார்ட் டைம், ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மோர் ப்ராஃபிட். ஸோ இதை நோக்கி கம்பெனி போகிறதுனால அவங்களுக்கு பால்லேருந்து வெண்ணெயை பிரித்து எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப வேகமாக செய்ய முடியும், குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் செஞ்சிட முடியும். அண்ட் அதை உடனே நம்மளால் விற்று காசாக்கிட முடியும். அப்படிங்கிறனால எல்லாமே இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த நெய் தான் இப்போ நமக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணுது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பொங்கலை விட்டாச்சு. பட் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பொங்கலுக்கு நெய் சேர்க்கும்போது அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது சாப்பாடு நெய் சேர்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செஞ்ச நெய்யாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தயிர்லேருந்து எடுத்த வெண்ணெயிலேருந்து எடுத்த நெய்யாக இருக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. சரி கார்த்தி, இனி வரக்கூடிய பொங்கலில் நம்ம வந்து தயிர்லேருந்து எடுத்த வெண்ணெயிலே சாப்பிட்றேன், இப்போ நெஞ்சை கறிக்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு டெம்ப்ரவரி சொல்யூஷன் சொல்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம், நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த கொதிக்கிற தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம், முடிஞ்சால் கொஞ்சோண்டு ஓமம், அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. கொஞ்சோண்டு ஜீரகம் அல்லது கொஞ்சோண்டு ஓமம் ரெண்டுத்தையும் போட்டுட்டு உடனே தண்ணி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கை பொறுக்கும் சூடுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தண்ணியை திறந்துருங்க. தண்ணியோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த தண்ணி நீங்கள் குடிங்க. ஸோ இருக்கிற பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்ணி விட்ரும். இன்னும் வரக்கூடிய பொங்கலில் ஆரோக்கியமான நெய்யை வாங்கி சாப்பிடுங்க. எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருங்க. இதுதான் இன்றைக்கி பொங்கலுக்கான கார்த்தி யோகாவின் மெசேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.